இன்ஸ்டாகிராம்ல ஆட்டோமேட்டிக் கமெண்ட் ரிப்ளை, ஆட்டோமேட்டிக் டிஎம் இதெல்லாமே எப்படி செட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்ல இந்த வேர்டை கமெண்ட் பண்ணுங்க, அந்த வேர்டை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரீல்ஸ்ல சொல்லுவாங்க. அதை நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐடியில இருந்து உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளையும் வந்திருக்கும். அந்த ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்லயும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சென்டுமே பண்ணிருப்பாங்க டிஎம்ல. இந்த மாதிரி எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் டிஎம், ஆட்டோமேட்டிக் கமெண்ட் ரிப்ளை இதெல்லாமே நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு மெனி சாட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மெனி சாட் அப்படின்ற அந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கோ டு இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி போஸ்ட் போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா நாட் நோ கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அலோ ஆப்ஷன் கேட்கும், அலோ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் வித் ஃப்ரீ பிளான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதற்கு கீழே சாய்ஸுமே இருக்கும். அதில் எதுவும் நீங்கள் கரெக்டாக அந்த கொஸ்டினை படித்து பார்த்து அந்த சாய்ஸை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். எல்லா கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட ஐடி நேம் போட்டு கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் மெனி சாட் ஆப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் ஷோ ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மெனி சாட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி ஷோ ஆகாமல் டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்லேயே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மெனி சாட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப்பில் நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெப்சைட்டில் எந்த மெயில் இல்லை எந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணீங்களோ அதை வச்சு நீங்கள் சைன்அப் மட்டும் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லாகின் ஆகிடும். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நியூ ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், ப்ளஸ் போட்டு ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை டு கமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம இப்போ இதில் ஆட்டோ ரிப்ளை டு கமெண்ட்ஸ், அதாவது ஆட்டோமேஷனாக அந்த ரிப்ளை பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கமெண்ட் யாராச்சும் நமக்கு பண்ணாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎம் போகிற அந்த ஒரு ஆட்டோமேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ரிப்ளை டு கமெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரீல் ஆர் போஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ரீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் எதுக்கு ஆட்டோமேஷன் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரீலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீல் ஆர் போஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வேர்டு கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக இந்த ஒரு வேர்டை அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிஎம்ல நீங்கள் என்ன சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது சென்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். இப்போ நீங்கள் இதில் ஸ்பெசிஃபிக் வேர்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதுவே உங்களுக்கு வேர்ட்ஸ் வேணாம், எனி வேர்டை அவங்க கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு டிஎம் போகிற மாதிரி செட் பண்ணு நினச்சிங்கன்னா கீழே எனி வேர்டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்ல உங்களுக்கு போகக்கூடிய இந்த லிங்க்கு
நீங்கள் என்ன கண்டென்ட் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஎம் வித் த லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட் மெசேஜ் இருக்கும். அதில் என்ன மெசேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் லிங்க் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் லேபிள் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வந்து போகணும், எப்படி லிங்க் ஃபார்மேட்டில் போகணும் அப்படின்றத நீங்கள் எல்லாமே கரெக்டாக இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் தான், நம்ம வந்து காசு கட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்டு கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பீஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பீஸ்ன்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் ப்ளீஸ் செக் யூர் டிஎம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து போகும். அதே மாதிரி டிஎம்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன லிங்க் வந்து ஆட் பண்ணணும் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ப்ரிவியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஆகிடும். இப்போ யாராச்சும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரிப்ளை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎம்ல என்ன சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஎம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேஷன் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெனிசாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் அப்படின்ற கீழே ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். அது எத்தனை கிளிக்ஸ் வந்து நடந்திருக்குது, எத்தனை வந்து சென்ட் ஆயிருக்குது, சிடிஆர் பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஸ் டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து டிஎம் ஆட்டோமேஷன் வந்து பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மெனிசாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய ஆட்டோமேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸும் நம்மளோட சேனலில் வந்து வரும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக கமெண்டில் வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்து பண்ணி டிஎம்க்கும் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த ஆட்டோமேஷன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.